ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா டைரக்டர் பாண்டிராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள பரிமளா அண்ட் கோ படம் தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சிபி டாக்கீஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுடுங்க. சரி வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். இந்த படத்துல ஜெயராம், ஊர்வசி, மிஷ்கின், யோகி பாபு, சாண்டி மாஸ்டர், சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. சரி வாங்க படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். ஜெயராம் பரிமளாங்கிற கேரக்டர்ல சென்னையில ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேனாகவும் அவரோட மனைவியாக ஊர்வசியும் மகள்களாக சஞ்சனா அனந்திகாவுடன் அமைதியான வாழ்க்கையில வாழ்ந்து வராரு. அந்த ஏரியால போதைப் பொருள் கடத்துற லோக்கல் ரவுடியா வர்க்கீஸா சாண்டி வராரு. ஒரு டைம்ல பரிமளாவோட சின்ன பொண்ணான மதுமிதாவுக்கு ரவுடி வர்க்கீஸ் லவ் டார்ச்சர் கொடுக்கறாரு. அது ஒரு கட்டத்துல பிரச்சனையா மாறி வர்க்கீஸ சமாளிக்க முடியாம பரிமளா அண்ட் அவங்க ஃபேமிலி திணறாங்க. அப்போ வர்க்கீஸ கொன்னிட்டா இந்த பிரச்சனை தீந்துடும்னு பிளான் பண்றாங்க. ஆனா திடீர்னு அடுத்த நாளே வர்க்கீஸ் கொடூரமா கொலை செய்யப்படுவார். அப்போ பரிமளா குடும்பத்தாரே அவங்களுக்குள்ளேயே நம்ம குடும்பத்துல இருக்கிற யாரோதான் இந்த கொலை செஞ்சிருக்காங்கன்னு டவுட் பட்டுக்கிட்டே அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்போ இந்த கொலை கேஸ விசாரிக்கிற இன்ஸ்பெக்டரா மிஷ்கின் எப்படி இந்த கொலையை கண்டுபிடிச்சாரு? உண்மையிலேயே யாருதான் சாண்டிய கொன்னது? பரிமளா அண்ட் கோ இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிச்சாங்க? இதெல்லாம் காமெடி கலந்த த்ரில்லர் படமா நம்ம டைரக்டர் பாண்டிராஜ் அவரோட ஸ்டைல்ல சொல்லியிருக்க படமா பரிமளா அண்ட் கோ. சரி, படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பாசிட்டிவ்னா எப்போதும் போல ஜெயராமோட மனைவியா சுதந்திரம் கேரக்டர்ல வர ஊர்வசி தனக்கான தனித்தன்மையான ஆக்டிங் அண்ட் டைலாக் டெலிவரியில நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. மத்தபடி மிஷ்கின், சாண்டி அப்புறம் அவங்க பொண்ணுங்க கேரக்டர்ல வர எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் ஃபேமிலிக்கு தேவையான ஒரு நல்ல கருத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. நெகட்டிவ்னு பார்த்தா படத்தோட கதை தான். ஏன்னா காமெடி த்ரில்லர் ஆன 2 ட்ராக்லயும் எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா 2 ட்ராக்குமே கடைசியில கை கொடுக்கலன்னு தான் ஃபீல் ஆகுது. ஜெயராம், அப்புறம் யோகி பாபு, சாண்டி, சிங்கப்புலி கேரக்டர்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாமோன்னு தோணுது. ஓவராலா படம் எப்படி இருக்குன்னா, படத்துல லாக் இருந்தாலும் படத்துல வர ஆங்காங்கே வரும் காமெடிகள் கொஞ்சம் ஆறுதலா இருந்தாலும் கதை இன்னும் அடர்த்தியா இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு தோண வச்சிருக்கு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு 2. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு ரிவ்யூல சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.